வணக்கம். அதாவது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று 129 பயணிகள், 8 விமான ஊழியர்கள், 137 பேருடன் கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது. அதாவது அதற்கு முன்பதாக சென்னை விமான நிலைய இயக்குனர் அலுவலகத்திற்கு ஒரு மர்ம இமெயில் வந்தது. அந்த இமெயிலில் கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கும் மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கியதும் குண்டுகள் வெடித்து சிதறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலைய அதிகாரிகளிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சென்னை விமான நிலைய பாதுகாப்பு குழுவினர் அவசர ஆலோசனை கூட்டம் சென்னை விமான நிலையத்தில் நிர்வாக அலுவலகத்தில் நடத்தினர். அந்த கூட்டத்தில் சென்னை விமான நிலைய உயர் அதிகாரிகள், விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள், விமான பாதுகாப்பு துறை அதிகாரிகள், வெடிகுண்டு நிபுணர்கள், அதிரடிப்படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதோடு அந்த கூட்டத்தில் சென்னையில் வந்து தரையிறங்கும் மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தை முழுமையாக பரிசோதிப்பதும், பயணிகளுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சோதனைகளை நடத்துவதும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமானத்தில் நிற்கும், அதாவது 29 வந்து நின்றது. உடனடியாக சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள், அதிரடி படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் விமானத்துக்குள் ஏறி விமானத்தின் அனைத்து பகுதிகளையும் துருவி பரிசோதித்தனர். அதோடு விமானத்தில் வந்த 129 பயணிகள், அவர்களின் உடைமைகள் அனைத்தும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் பரிசோதனை செய்தனர். ஆனால் எந்த விதமான மர்ம பொருட்களோ மற்றும் வெடிகுண்டுகளோ எதுவும் இல்லை. இதையடுத்து இந்த மர்ம இமெயில் வழக்கமாக வரும் வெடிகுண்டு புரளி என்றான் என்று தெரிய வந்தது. இதனால் சென்னை விமான நிலைய அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள், வெடிகுண்டு நிபுணர்கள் நிம்மதி அடைந்தனர். அதன் பின்பு அந்த விமானம் மீண்டும் சென்னையிலிருந்து கோலாலம்பூருக்கு காலை 11:45 மணிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த வெடிகுண்டு புரளி காரணமாக விமானத்தில் தீவிர சோதனை நடந்ததால் அந்த விமானம் சுமார் 1 மணி நேரம் தாமதமாக இன்று பகல் 12:40 மணிக்கு சென்னையிலிருந்து 164 பயணிகளுடன் மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு புறப்பட்டு சென்றது. அதாவது சென்னை நேற்று சனிக்கிழமை காலை இதேபோல் சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாகவும் ஒரு புரளி வந்தது. அதே போல் இன்று கோலாலம்பூர் இருந்து வந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தையும் வெடிகுண்டு புரளி இமெயில் வந்தது இருப்பது சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதோடு இந்த 2 நாட்கள் 2 வெளிநாட்டு விமானங்களுக்கு இதே போல் மர்ம வெடிகுண்டு மிரட்டல்கள் இமெயில்கள் வந்துள்ளதால் இது சமூக விரோத கும்பல் திட்டமிட்டு செய்யும் சதி செயல் என்று தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் சென்னை விமான நிலைய போலீசார், சென்னை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்குகள் பதிவு செய்து இதே போல் அடுத்தடுத்து 2 நாட்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வெளிநாட்டு விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம கும்பலை தற்போது தேடி வருகின்றனர். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மனோகரன்.